தூய குழந்தை தெரசாள் அவர்களுடைய பெற்றோர்களின் வாழ்விலிருந்து சில படிப்பினைகள். மார்ட்டின் ஜெலி இவர்கள் இருவரும் குழந்தை தெரசாவின் பெற்றோர்கள். மார்ட்டினும் ஜெலினும் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு சென்றார்கள். இருவரும் நன்மை வாங்கினார்கள். கடவுள் கட்டளைகளுக்கு, திருச்சபையின் கட்டளைகளுக்கும் அவர்கள் மதிப்பு வழங்கினார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளிலும், அதாவது குறிப்பாக முக்கியமான நாட்களில் இறை வார்த்தைகளை வாசிப்பதிலும் ஜெபத்திலும் தங்களுடைய நாட்களை கழித்தார்கள். ஆக இருவரும் ஒன்றாக ஜெபிப்பதும் ஞான வாசகங்கள் வாசிப்பதும் தியானிப்பதனாலும் இறைவன் அவர்களுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுத்திருந்தார், பல செல்வங்களை ஆசீர்வாதம் செய்து கொடுத்திருந்தார். ஆனால் அதற்காக அவர்கள் அந்த செல்வத்தை முன்னிலைப்படுத்தவில்லை. ஆகவே தான் செலின் கூறுகின்றார், இவ்வுலக மாந்தருள் மிக பெரும்பாலானோர் எவ்வளவு ஏமாற்றமடைகின்றார்கள். அவர்களுக்கு செல்வம் இருந்தால் புகழை தேடுவார்கள். புகழ் கைகூடினாலும் மன நிறைவற்றவர்களாகி இருக்கிறார்கள். கடவுள் ஒருவரன்றி வேறு எப்பொருளும் உள்ளத்திற்கு திருப்தி தர முடியாது என்று சொல்லுகின்றார். ஆகவே இவர்களுக்கு இறைவன் செல்வத்தை கொடுத்திருந்தாலும் இவர்கள் பெரும்பாலான நேரத்தை எதற்கு செலவிட்டார்கள் என்றால் பிறருக்கு உதவி செய்வதற்கு செலவிடுகின்றார்கள். அதாவது ஏழை எளியோர் பால் கிறிஸ்துவம் பிறர் சிநேகம் அவர்கள் இல்லத்தில் சிறந்து விளங்கியது. மார்ட்டின் தம்பதிகள் ஆண்டுதோறும் தங்கள் வருவாயின் ஒரு நல்ல பகுதியை விசுவாச பரப்புதல் சபைக்கென்றே ஒதுக்கி வந்தார்கள். ஏழைகளை சந்தித்து அவர்களுக்கு நேரில் உதவி புரிவதில் மிகுந்த கவனம் காட்டினார்கள். ஒரு நாள் ஒரு தெரு வீதியில் குடி மயக்கத்தால் விழுந்து தத்தளித்து கிடந்த ஒரு ஏழை தொழிலாளியை திரு மார்ட்டின் கை தூக்கி எழுப்பி அவனுடைய குடிசைக்கு கொண்டு போய் சேர்த்தார். வேறொரு நாள் ஒரு ரயில் நிலையத்தில் காக்காய் வலிப்பு நோய் பிடித்து தவித்து கிடந்த ஒரு ஏழையை கண்டு திரு மார்ட்டின் எவ்வளவு மனமிறங்கினார் என்றால் உடனே தம் தொப்பியை கையில் இழுத்து அந்த மனிதனுக்காக அங்கு நின்ற மனிதர்களிடம் பிச்சை எடுக்க தொடங்கினார். அவனுடைய பயணத்திற்கு தேவையான பணம் சில நிமிடங்களில் கிடைத்தது. மிகுந்த நன்றி உணர்ச்சியுடன் அந்த மனிதன் அவ்வுதவியை பெற்று வீடு திரும்பினார். ஆக இவ்வாறாக பல செயல்களை அவர்கள் மற்றவர்களுக்கும் செய்து வந்தார்கள். இதுதான் கிறிஸ்தவ பண்பு. தொண்டு புரிவதை கிறிஸ்தவ பண்பு என்பதை தங்களுடைய வாழ்வின் மூலம் வெளிப்படுத்தி வந்தவர்கள்தான் குழந்தை தெரசாவின் பெற்றோர் மார்ட்டினும் செலினும்.